மாதிரி ஸ்டாண்டில் வந்து இப்போ ஊதுபத்தி ஏற்றுறோம் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு ஒரு குட்டி டிப்ஸுங்க. நம்ம ஏற்றி உடனே வச்சோன்னா அது என்ன ஆகும், ஆஃப் ஆயிரும். ஊதுபத்தி எரியாமையே முழுசாக நிற்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்றிட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வெளியிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மூடியை போட்டு மூடிக்கலாம். லைட்டாக மூடிக்கோங்க. ஃபுல்லாக மூடினீங்கன்னா அது எரியாது. லைட்டாக மூடி அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவு லைட்டாக மூடிட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த காற்று போக வசதி இருக்கிறதால நல்லா எரிஞ்சிரும். நம்ம வீட்டில் பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த மாதிரி மங்கள பொருட்கள் இருக்கணும். குங்குமம், மஞ்சள், ஒரு மாங்கல்ய சரடு கண்டிப்பாக நீங்கள் வைக்கணுங்க. அது ரொம்ப நல்லது. நம்ம அந்த மாதிரி வச்சோன்னா விளக்கு அழுக்கு படிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தேய்க்கணும். அப்படியே அழுது வடிஞ்சிட்டு இருந்தால் பூஜை அறை வந்து நல்லா இருக்காது. அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி பேப்பரில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணலாம்.